பிரைஸ் ஆசீர்வாதமான இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய நன்மைகள், புதிய நாள், புதிய ஆசீர்வாதங்கள் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 23வது வசனம். அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றார். இந்த அர்வனா என்பவன் ஒரு எபூசியன். திடீரென்று சாத்தான் தாவீதினுடைய மனதில் ஒரு எண்ணத்தை கொடுத்தான். இஸ்ரவேலை எண்ண வேண்டும், தொகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அவன் படைத்தலைவனாகி யோவாப் எவ்வளவு தடுத்து பார்க்கிறான். ஆனாலும் ராஜா ரொம்ப பிடிவாதமாக இருந்து அவனுடைய வார்த்தை மேற்கொண்டதுனால அவன் இஸ்ரவேலை தொகையேற்றினான். இது தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பெரிய கோபம் உண்டாக்கிய ஒரு காரியமாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக வேண்டியவர்கள். அவர்களை ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ளாக அடைக்க முடியாது. அது தேவனுக்கு விருப்பமில்லை, தேவனுக்கு சித்தமில்லை என்று பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய கோபம் மூண்டது. அநேகர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு சொன்னபோது பாருங்கள், அங்கே உண்டான வாதையிலே அநேகர் மரித்து போனார்கள். அப்போது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று அங்கே சொல்லுகிறான். ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பி, அந்த காத்து என்கிற தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் சொல்லுகிறான், 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த 3 காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ என்று சொல்லுகிறார். 7 வருஷம், 3 மாதம், 3 நாள், இதில் எது வேண்டும் என்று தாவீதினிடத்தில் பதில் சொல்லும்படி தாவீதை கட்டாயப்படுத்துகிறான், துரிதப்படுத்துகிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தீர்க்கதரிசி, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்றார். தாவீது இந்த 7 வருடங்களில் நடக்கக்கூடியதை நினைத்து பார்க்கிறான். பஞ்சம். 3 மாதத்தில் நடக்கக்கூடியதை நினைத்து பார்க்கிறான். சத்துருக்களுக்கு பயந்து ஓட வேண்டும், சத்துருக்கள் துரத்துவார்கள். இன்னும் 3 நாளில் நடக்கக்கூடியதை யோசித்து பார்க்கிறான். கொள்ளை நோய். இதில் எதை தெரிந்து கொள்வது? எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமாக இருக்கிறது. அப்போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறான். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் ஒருபோதும் மனுஷர் கையிலே விழக்கூடாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நடத்துகிறார். இப்படியான சூழ்நிலையில் பாருங்கள், அங்கே வாதை உண்டான போது அநேகர் மரித்து போனார்கள். கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்புறமா காத்து வந்து ஆலோசனை சொல்லுகிறான், ஆண்டவருக்கு நீ பலிபீடம் கட்டி பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறான். அவ்விதமாக எபூசியனான ஒர்னானின் களத்தில் தாவீது போய் அந்த இடத்தை கிரயத்துக்கு எபூசியனிடத்திலிருந்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போதுதான் அவன் என்ன செய்கிறான், அங்கே தகனபலிக்கு மாடு இருந்தது, விறகு இருந்தது, போரடிக்கிறதற்கு உருளை இருந்தது, மாடுகளுக்கு நுகத்தடியும் இருக்கிறது என்று சொல்லி அவன் ராஜ யோக்கியமாய் அதை பாருங்க ராஜாவுக்கு கொடுத்தான், தாவீதுக்கு கொடுத்தான்.
அதாவது அவ்வளவு கண்ணியமாக கொடுத்தான், ராஜ யோக்கியமாய் கொடுத்தான். ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, அதாவது ஒரு டிராக்டர் இருக்கிறது, ஒரு டிராக்டர் மற்றவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு கொடுக்கிறது, அதை அதற்கேற்ற யோக்கியத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். சும்மா ஏனோதானோ என்று வலது இடது கைகளை வைத்து எடுத்துக்கொண்டு அப்படி நாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. அதை அவர்கள் படிக்கிற வண்ணமாக, பார்க்கிற வண்ணமாக திருப்பி அதை அவர்களிடத்தில் காட்டி அவ்விதமாக நாம் கொடுக்க வேண்டும், கண்ணியத்தோடு கொடுக்க வேண்டும். இதுபோல் நம்முடைய வீடுகளில், பெரியவர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் ஏதாவது கொடுக்கும்போது கூட, புருஷன் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட கண்ணியத்தோடு கொடுக்க வேண்டும். அப்படி கண்ணியத்தோடு கொடுக்க வேண்டும். இங்கே இந்த எபூசியன் என்ன செய்கிறான்? ராஜ யோக்கியமாய் அதை தாவீதினிடத்திலே கொடுத்தான் என்று பார்க்க. இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடம். தாவீது அதை பெற்றுக்கொண்டான், அதற்கான கிரயத்தை கொடுத்தான். அங்கு தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். வாதை நின்று போகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போது அவன் சொல்லுகிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும். ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் லேவியரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆம், கர்த்தர் கிருபையாயிருக்கிற தேவன். நம்முடைய இன்ப வேளைகளில், நம்முடைய துன்பமான நேரங்களில் எப்போது நம்மோடு கூட கிருபையாக இருக்கிறவர். யோசேப்பு அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் காணப்பட்டான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவர் நம்மேல் கிருபை வைக்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் தேவ கிருபை பற்றி கொள்வோம். ஆம், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தயவாய் கண்பாரும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இவர்களோடு இருக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.